90 டேஸ் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் நீங்கள் டே 15. ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே வித்தவுட் சுகரில் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒர்க் அவுட்டு. நான் எப்போவுமே ஜிம்முக்கு போனாலும் என்னென்ன ஒர்க் அவுட் போகலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ப்ரிப்பேராகவே போயிட்டேன் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்குது. இன்னும் 1 வீக்கில் நம்ம வச்சு டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டெய்லி நான் தூங்கும் போது இப்போ எல்லாமே வந்து பிஸ்னஸில் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் இருந்தாலுமே இன்னமும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துடக்கூடாது. இன்னமும் வந்து நம்ம எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் என்னோடய ஸ்கில் வந்து சஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய ஸ்கில்லை வந்து நான் பார்த்து என்ன கற்றுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்குது. நான் கற்றுக்கிற ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில் தான் நான் கற்றுக்கணும். ஸோ நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு எந்த ஸ்கில்லுன்னு பார்த்துட்டு நாளையிலேருந்து அதை ஃப்ரீயாக கற்றுக்கலாமா, அதுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு நாளையிலேருந்து கற்றுக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஏன்னா நான் நிறைய டைம் இருக்குது பிஸ்னஸ் ஒர்க் போக பர்சனல் ஒர்க் போக இன்னமும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ நீங்களும் வந்து நம்ம பேஜை வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு டே 16.